வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜைக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி திருவருட் பயனில் 71வது குறளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது பின்புகுவார் இன்புறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்புறுவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் முன்புகுவார் பின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பக்குவம் வருவதற்கு முன்னே துன்பம் தரும் அந்த இருளில் வழிகாட்டி வருகின்ற அந்த திருவருள் ஒளிக்கு முன்னால் சென்றவர் பக்குவம் வந்த காலத்தில் அதன் பின்னால் செல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு இந்த பக்குவம் வர்றவங்களுக்கு, நமக்கெல்லாம் இப்போ பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்னா, இந்த துன்பம் தரக்கூடிய இந்த இருளில் வழிகாட்டி வருகின்ற திருவருள் ஒளிக்கு நாம் முன்னால் சென்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருவருள் ஒளி இருக்குன்னா, அந்த துன்பத்தை அந்த தரக்கூடிய அந்த இருளில் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த திருவருள் ஒளிக்கு முன்னாடி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். எப்போ பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி அந்த திருவருள் ஒளிக்கு முன்னாடி நாம் நடந்து கொண்டு போகிறோம், அப்படி நம்ம போகிறோம். ஆனால் பக்குவம் வந்த பிறகு அந்த திருவருள் ஒளிக்கு பின்னால் நாம் செல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வாறு பின் சென்று பேரின்பமாகிய அந்த பயனை அடைவாங்க. பக்குவம் வந்த காலத்தில் அந்த திருவருளாகிய அந்த ஒளிக்கு பின்னாடி சென்று இந்த பேரின்பமாகிய பயனை அடைவாங்க. அப்போ பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி அந்த திருவருள் ஒளிக்கு நாம் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். பக்குவம் வந்த பிறகு அந்த திருவருள் ஒளிக்கு நாம் பின்னாடி போய் அந்த பேரின்பமாகிய பயனை நாம் அடைபவர்களாக ஆவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ உடம்பிற்கு பல வகையான குற்றங்குறைகள் இருக்குது இல்லையா? அதாவது இப்போ முதலாவதாக இப்போ பிறக்கும்போது அது துன்பத்தை தருது, இறக்கும் பொழுதும் அதைவிட பெரிய துன்பத்தை தருது. அப்போ இது எல்லாமே உடம்புக்கு பல வகையான அந்த குற்றங்குறைகள் அப்படின்னு இது நாம் சொல்கிறோம். சரிங்களா? பிறப்பும் ஒரு துன்பம் தான், இறப்பும் அதை விட ஒரு பெரிய துன்பம் தான் இந்த உடம்புக்கு. இரண்டாவதாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூப்பு அப்படிங்கிற அந்த நிலை நமக்கு ஏற்படுது. மூப்பு நிலை அப்படிங்கிறது எவ்வளவு துன்பமானது. இப்போ உடலெங்கும் சுருக்கங்கள் விழுகின்றன. இப்போ வயசாயிட்டு அப்படின்னாலே இந்த மூப்பு நிலை நமக்கு சொல்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் நமக்கு சுருக்கங்கள்லாம், தோல்லாம் சுருக்கங்கள் விழுது, உடல் முழுவதுமே இந்த சுருக்கங்கள் விழுகின்றன, நடக்க முடியாமல் நட தள்ளாடுது, கண் பார்வை மங்கி போகுது, பற்கள் கலன்று போகின்றன, காது சரியாக கேட்காது, வாயில் எப்போதும் இருமல். அவனை யார் மதிப்பாங்க? மனைவியும் கூட அவனுடைய சொல்படி கேட்பது இல்லை. மகனை பற்றி சொல்லவே வேண்டியது இல்லை. ஏன்னா மகன் அவனிடம் எதிரி போலவும் நடந்து கொள்கிறான் இல்லையா? இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது இல்லையா? மூப்பு வந்துட்டாலே நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, நம்ம சொல்லையும் கேட்க மாட்டாங்க. ஈவன் அது மனைவியாக இருந்தாலோ மகனாக இருந்தாலோ அந்த மாதிரி தான் ஒரு நிலை. அப்போ இதெல்லாமே உடம்பிற்கான குற்றங்குறைகள் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. முதல்ல அந்த துன்பம், பிறப்பு ஒரு துன்பம், இறப்பு என்பது அதைவிட ஒரு பெரிய துன்பம். இரண்டாவது, இந்த உடலுக்கு உண்டாகக்கூடிய மூப்பு நிலை அப்படிங்கிறதும் ஒரு துன்பம் தான் உடலுக்கு. மூன்றாவது, இப்போ வலிகள் நமக்கு வருது இல்லையா? இப்போ வயசாயிட்டு அப்படின்னாலே இந்த உடலுக்கு நமக்கு நெஞ்சு வலி, பல்வலி, மூட்டு வலி, கால் வலி, மேல் வலி, நீரழிவு என்று எல்லா வகையான அந்த நோய்களும் நமக்கு தொல்லை கொடுக்குது. சரிங்களா? அப்போ அந்த நோயும் உடம்பிற்கான குற்றங்குறை அல்லது ஒரு வலியை தான் அதுக்கு உண்டாக்குது. இப்போ இளமை காலத்தில் எப்போ விருந்தினர் மாதிரி வந்த அந்த நோய்கள் மூப்பு வந்ததும் குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாதிரியே அங்கே ஆகி தங்கி விடுது அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஸோ மூப்புன்னு வந்துட்டாலே எல்லா நோயுமே நிரந்தரமாக இருக்க ஆரம்பிச்சிருது இல்லையா? இளமை காலத்தில் எப்போ வந்துட்டு போகும், அந்த நோய்களும் வரும், சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த உலகினர் இதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. சிந்திச்சா உடல் மீது இவ்வளவு பற்றி அவங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்காங்க. அப்போ இவ்வாறு கூறுவது உண்டு. உடம்பை பேணாது புறக்கணிக்க வேண்டும் சொல்லி இங்கே சொல்லலை. இந்த சிவ நூல்கள் எல்லாமே உடம்பை நன்கு போற்று அப்படி தான் சொல்லுது. நலமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாமே நமக்கு வலியுறுத்துகின்றன. ஏன்னா ஞானம் பெறுவதற்கே இந்த உடம்பு தான் நமக்கு சாதனம். அப்போ இந்த உடம்பை உயிர் நலத்துக்கு கருவியாக நாம் பயன்படுத்த வேண்டுமே அன்றி, அதாவது உடம்பை உயிர் நலத்திற்கு கருவியாக நாம் பயன்படுத்த வேண்டுமே அன்றி, இந்த உடம்பை பேணுதல் ஒன்றையே முடிந்த பயன் என்று நினைத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயிரினுடைய நலத்துக்காக, உயிரினுடைய மேன்மைக்காக, உயிரை நம்ம அதற்காக மட்டும்தான் அந்த உடல் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணுன்னு அப்படி நம்ம நினைக்கணுமே ஒழிய,
இந்த உடம்பை மட்டும் பேண்டுறது ஒன்றே தான் நமக்கு விஷயம் அப்படின்னு நம்ம அந்த நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்கைக்கு இறை தேடி அலையலாகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்கைன்னா அந்த உடம்பு, இந்த உடம்புக்கே சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்ம போசாக்கு பண்ணுறோமே, அது மட்டுமே முடிந்த பயன்னு நம்ம நினைக்கக்கூடாது. உடல் மீது அளவு கடந்த பற்றும் வைத்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உடலை பேணணும். எதற்காக? இந்த உயிரினுடைய நலத்திற்காக நாம் அந்த உடம்பை பேணன்மை ஒழிய இந்த உடம்பை நாம் அது மட்டும்தான் பேணுறது மட்டும்தான் முடிந்த பயன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உலகர் இந்த உடல் பற்றும் பொருள் பற்றும் உடையவராக இருக்கிறதுல வியப்பொன்றும் இல்லை. ஆனால் இந்த ஞான நெறியில் செல்லக்கூடிய சிலரும் கூட அவ்வாறு இருக்கிறது ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் அப்படின்னு ஏன்னா உலகில் இருக்கக்கூடியவங்கன்னா அப்படி இருப்பாங்க. உடல் பற்று, பொருள் பற்று, எல்லா உறவு பற்று எல்லாத்துலேயும் தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஞான நெறியில் செல்லக்கூடிய அவங்க இந்த மாதிரி இருக்கிறது வியப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஞானாசிரியன் இடத்துல இந்த உடல் பொருளோடு ஒப்ப தம்மையும் அவனுடையனவாக ஒப்புவித்து தானம் செய்த பிற்பாடு, அதாவது இப்போ ஞான நெறியில் செல்லக்கூடியவங்க இந்த ஞானாசிரியரிடத்தில் தங்களுடைய உடல் பொருள் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட ஒப்புவித்துட்டு அவங்க அவங்கள்ட்ட தன்னையே முழுவதுமாக தானம் பண்ண பின்னாடி அந்த தானம் செய்த வழியிலேயே நிற்பது தான் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தானம் செய்த வழியிலே நிற்றலாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? தாம் சிவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்து அவனருளால் அல்லது ஒன்றையும் செய்யாமல் நிற்றலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஞானாசிரியரிடத்தில் தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு அவங்க என்ன பண்ணணும்? அந்த தானம் செய்த வழியிலேயே அவங்க நடக்கணும் அல்லது நிற்கணும். இப்போ தானம் செய்த வழியிலேயே நிற்றலாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? தாம் சிவனுக்கு அடிமை அப்படிங்கிறத உணர்ந்து அவனருளால் அல்லது ஒன்றையும் செய்யாமல் நிற்றலாகும். எல்லாம் அவனுடைய விஷயம்பா, அவனுடைய அருளால் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் நிற்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வாறு நில்லாமல் உடல் பற்றும் பொருள் பற்றும் உடையவராய் தன்முனைப்போடு நிற்றல் அப்படிங்கிறது எவ்வகையில் நமக்கு ஓய்வை தரும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஞானாசிரியனிடத்தில் நம்ம நம்ம கொடுத்துட்டோம் அல்லது தானம் நம்ம பண்ணிட்டோம், நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே நாம் ஞானாசிரியத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் அல்லது தானம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த வழியில் தான் நம்ம நிற்கணும். அதை விட்டுட்டு நம்ம பொருள் பற்று, உலகப்பற்று, உடல் பற்றுன்னு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே சிவனுக்கு அடிமை, எல்லாமே அவனுடைய அருள் இல்லையா? அது அந்த மாதிரி நாம் நிற்கணும் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இதை பற்றி திருமூலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காட்டில் உள்ள கோடிக்கணக்கான அந்த சந்தன மரங்களுடைய கட்டைகளை அந்த கட்டைகளை தேய்த்தெடுத்த அந்த சந்தனத்தையும் வானை தொடும்படி குவித்த மலர்களையும் பயன்படுத்தி சிவனை வழிபட்டாலும் என்ன பயன் அப்படின்னு திருமூலர் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இப்போ காட்டில் உள்ள கோடிக்கணக்கான சந்தன மரங்களுடைய கட்டைகள் எல்லாம் தேய்ச்சி சந்தனத்தை கொண்டு நம்ம இந்த மலர்களை கொண்டுலாம் சிவனை வழிபட்டாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடம்பை தமக்கு வேறாக உணர்ந்து அதன் மீது வைத்த அந்த பற்றை விடுத்து சிவனையே பற்றாக உணர்ந்தால் அன்றி அவனது திருவடியை பெற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் மலரை போட்டு நம்ம சந்தனத்தை நம்ம இறைவனுக்கு சந்தனத்தை குழச்சி வச்சு அல்லது மலர்களை கொண்டு ஒரு தூபங்கள் காட்டி அல்லது வாசனை திரவியங்கள் காட்டி அல்லது நம்ம பத்தி சாம்பிராணி இப்படி இதெல்லாம் போட்டு நம்ம வழிபாடு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க, பயன் இல்லை. நாம் என்ன பண்ணணுமா? அந்த உடம்பை தமக்கு வேறாக உணர்ந்து அதன் மீது வைத்த பற்றை நாம் விடுத்து சிவனையே பற்றாக உணர்ந்தாலன்றி அவனுடைய திருவடியை நாம் பெற முடியாது. அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? எத்தனை திருமூலர் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நோய் குணமாவதுக்கு மருத்துவர் சில மருந்துகளை நமக்கு கொடுக்காங்க, அதனோட சில பத்தியங்களையும் நமக்கு கொடுப்பாங்க. இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதை தொடக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போது நாம் இந்த மருந்தையும் உட்கொள்ளணும், அந்த பத்தியத்தையும் நம்ம பின்பற்றினாதானே நமக்கு அந்த மருந்து வேலை செய்யும், அந்த நோய் குணமாகும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்போ வெறும் பத்தியத்தை விட்டுட்டு நம்ம மருந்தை மட்டும் உட்கொண்டும் நமக்கு பயனில்லை இல்லையா? அதே மாதிரி இந்த ஞான நெறியில் வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க தங்களுடைய உடல் பற்று, நம்முடைய பொருள் பற்று இதெல்லாம் விட்டுட்டு சிவன் ஒன்றையே பற்றி நிற்கணும். அப்போ தான் அவனுடைய திருவடியை அடைய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்போ இங்கே ஒரு நோய் அப்படின்னா அதை குணப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான மருந்தையும் நாம் எடுக்கணும், பத்தியத்தையும் நாம் கையாளணும் இல்லையா? அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பத்தியத்தை மேற்கொள்ளாமல் மருந்தினை மட்டும் உட்கொள்வார் போல நம்ம பற்றி நீங்கி இருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல் முதலியவற்றை மேற்கொள்ளாமல் வெறுமனே சிவபூஜை மட்டும் செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இங்கே ரெண்டு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நோய்க்கான மருந்து
பத்தியம், இந்த 2 விஷயத்தை. வெறும் மருந்து மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நோய் குணமாகுமா? குணமாகாது. பத்தியத்தை விட்டுடலாமான்னு விடக்கூடாது. அதையும் நம்ம செஞ்சால் தான் நமக்கு நோய் குணமாகும். அதுக்கு ஓமை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உடல் பற்ற விடலை, அவங்க என்ன இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதையும் மேற்கொள்ளலை. உலக பற்ற விடலை, பொருள் பற்ற விடலை, எதுவுமே பற்ற விடலை. ஆனால் சிவ பூஜை மட்டும் அவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னு காட்டுறாங்க. அப்போது இந்த சிவ பூஜை செய்யும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்க, மனைவி மக்கள் மீது சீறி பாயிறது. இப்போ சிலர் பார்ப்பாங்க, பாருங்களேன், நல்லா காலையில் எழுந்துச்சி குளிச்சு முடிக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் சண்டையை போடுவாங்க. பொண்டாட்டிகிட்ட சண்டை, பிள்ளைகள்கிட்ட சண்டை, இந்த மாதிரிலாம் அவங்க போடுவாங்க இல்லையா. கோவப்படுறது, மற்றவங்கள ஏதாவது புறணி பேசுகிறது, இந்த மாதிரி அங்கே போய் சிவபூஜை பண்ணிட்டு வந்த பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த சிவபூஜை செய்யும் போதே மனைவி மக்கள் மீது அவங்க சீறி பாயிறாங்க. அதை ஏன் செய்கிறாங்க, இதை ஏன் அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க கடிந்து கொள்கின்றனர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவ்வாறு திருவருள் அடங்கி நில்லாமல் தன்முனைப்போடு திருவருளுக்கு முன்னே செல்லும் அந்த இவரையே இருளின் எழும் சுடரின் முன் புகுவார் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் எங்க குறிப்பிடுறாங்க. அதாவது இவ்வாறு திருவருளில் அவங்க அடங்கி நில்லாமல், திருவருளில் அவங்க அடங்கி நிற்கலை. அவங்க எப்படி இருக்காங்க, தன்முனைப்போடு அவங்க நிற்கிறாங்க. தன்முனைப்போடு அந்த திருவருளுக்கு முன்னே செல்லும் இவரையே, முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பக்குவம் வராதவங்க அந்த திருவருளாகிய ஒளிக்கு முன்னாடி போவாங்க, முன்னாடி நடந்து போவாங்க இல்லையா, அந்த கடந்து போவாங்க. அதை மாதிரி இங்கே திருவருளை விட்டுட்டு அந்த திருவருளை அடங்கி நிற்காம தன்முனைப்போடு, நான் எனதுங்கிற தன்முனைப்போடு அந்த எல்லா பற்றுக்களோடும் அவங்க இருந்துக்கிட்டு திருவருளுக்கு முன்னே செல்லக்கூடிய இவரையே இருளின் எழும் சுடரின் முன் புகுவார் அப்படின்னு சொல்லி இங்கே ஆசிரியர் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இருளின் எழும் சுடரின் இன்புறுவார் துன்பார், இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் முன்புகுவார் பின் அப்படின்னு அவங்க அந்த குரலில் அது வருது. சரிங்களா? அப்போ யார் இந்த திருவருளை மறந்து அல்லது அந்த திருவருளில் அடங்கி நிற்காமல் தன்முனைப்போடு அந்த திருவருளுக்கு முன்னே செல்கிறாங்க இல்லையா, அவங்கள ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, இருளின் எழும் அந்த சுடரின் முன்புகுவார். அப்போ பக்குவம் இல்லாத அந்த ஆன்மாக்கள் தான் இந்த மாதிரி திருவருளுங்கிற ஒளிக்கு முன்னாடி போகக்கூடியவங்க, அதுக்கு முன்னாடி நடந்து போவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு இருட்டாக இருக்குன்னு நம்ம போனோம்னா ஒருத்தர் லைட் அடிச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போகும்போது நாம் அந்த ஒளியில் பின்னாடி போகணும். ஆனால் பக்குவம் இல்லாதனால நாம் என்ன பண்ணுறோம், ஒளி பின்னாடி அடிச்சுட்டு வராங்க, நாம் இருட்ட முன்னாடி போகிறோம். அந்த கதை தான் இங்கே அப்படிங்கிறத காட்டுறாங்க. சரிங்களா? அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சிவபூஜை பண்ணாலும் சரி, அல்லது சிவனுக்கு சந்தனத்தை குழைச்சி போட்டு வைங்க, சாம்பிராணி போடுங்க, சந்தனத்தை வைங்க, மலர்களை வைங்க, எப்படிலாம் வச்சு நீங்கள் சிவபூஜை பண்ணாலும் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ சிவபூஜை பண்ணிக்கிட்டு நாம் மற்றவங்கள்ட்ட சீரி பாயிரும், மற்றவங்கள்ட்ட கோபப்படுறோம். அப்படி நம்ம குணநலன்களும் அப்படி தான் இருக்குது. நான் சொன்னது நீ கேட்கல அப்படின்னு அந்த தற்போதம் வேற நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நம்ம அந்த திருவருளை அடைய முடியும், அவருடைய திருவடியை எப்படி நாம் அடைய முடியும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ தற்போதும் இல்லாமல் நான் எனதுங்கிற அந்த பற்று, அகங்காரம், மமகாரம் எதுவுமே இல்லாமல் திருவருள் ஒன்றையே பற்றி, சிவனை ஒன்றையே நம்ம பற்றி நிற்கும் போதும் அவனுடைய திருவடிகளை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க. அதுக்கு ஓமையாக தான் ஒரு நோய்க்கு மருந்து மட்டும் மருந்து மட்டும் போதாது, நம்ம சாப்பிட்றது பத்தியமும் நாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பற்று இருக்கக்கூடாது, அகங்காரம் மமகாரம் ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, தற்போதும் இல்லாமல் இருக்கணும். நாம் அந்த சிவனை ஒன்றையே நம்ம பற்றி இருக்கணும். அப்போ தான் இறைவனுடைய திருவருளை நாம் அடைய முடியும். அதுக்கு பதிலாக சும்மா சிவ பூஜை பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு தற்போதத்தோடு நாம் இருந்துக்கிட்டு மற்றவங்கள ஏசிக்கிட்டு பேசிக்கிட்டு சீறி பாஞ்சிக்கிட்டு இதெல்லாம் பிரயோஜனம் இருக்கான்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சும்மா நாம் சொல்லிக்கலாம், நான் சிவபூஜை டெய்லி பண்ணுறேன்னு சொல்லிப்பாங்க. சிலர் எப்படி சொல்கிறாங்க இல்லையா, நான் விடாமல் சிவபூஜை பண்ணிகிட்ருக்கேன், காலையில் எந்திரிச்சோன்னே சிவபூஜை பண்ணாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நடக்கக்கூடிய இந்த விதங்களை பார்க்கும்போது நமக்கு சில நேரத்தில் அப்படி தான் தோணும். என்னடா இவங்க சிவபூஜை பண்ணுறாங்க, ஆனால் இவ்வளோ கோபமாக இருக்காங்க, இவங்க மற்றவங்களெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சிலரை நாமளே நம்ம கண்ணுட்டு பார்த்துட்ருக்கோம் சில ஆட்களை இல்லையா. அதை தான் இங்கேயே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் சிவ பூஜை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த தற்போதும் இல்லாமல் இருக்கணும். நீ ஏன் அதை பண்ணல, நீ ஏன் இதை பண்ணல, நான் சொல்கிறது நீ ஏன் கேட்கல, நீ ஏன் எனக்கு எதிராக பண்ண, எல்லாம் நான் எனதுங்கிற இந்த தற்போது இன்னும் இருக்கே. அப்படி இருக்கும்போது அவன் திருவடியை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படிங்கு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சிவபூஜையை பண்ணிக்கிட்டு நான்கிற தற்போதத்தோடு இருந்தவங்கள என்ன சொல்கிறாங்க, அந்த திருவருளாகி ஒளிக்கு முன்னே செல்லக்கூடியவங்க அவங்களாம் அந்த பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் அப்படிங்கிறத காட்டுறாங்க.
அடுத்தது பின் புகுவார் அப்படின்னா என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. அதாவது உடைமைகளும் உறவுகளும் ஆகிய எல்லாம் கடலில் மிதக்கும் கட்டைகள் போன்றவை என்பார்கள். இப்போ கடலில் வந்து ஒரு மரக்கட்டை என்ன ஆகும், அது மேலே மிதக்க தான் செய்யும் இல்லையா? அது மாதிரி உடைமைகளும் உறவுகளும் ஆகிய எல்லாமே இந்த கடலில் மிதக்கக்கூடிய கட்டைகள். அப்போ இந்த கட்டைகள் ஒரு சமயம் சேர்ந்து இருக்கும், பிறகு காற்றோ அலையோ அடிக்கும்போது அவை பிரிந்து வெவ்வேறு திசையில் அது போயிடும் அந்த கட்டைகள் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த செல்வம், மனைவி, மக்கள், உறவினர் எல்லோரும் கடலில் ஒன்று சேர்க்கப்பட்ட கட்டைகள் போன்றவர் அப்படின்னு ஓமை காட்டுறாங்க. இப்போ செல்வம் ஆகட்டும், மனைவி மக்கள் ஆகட்டும், உறவினர் ஆகட்டும், எல்லாருமே என்ன இந்த கடலில் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு கட்டையை போலவங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போது போகணுமோ அப்போ அவங்க போக வேண்டியவங்க தான். இந்த உண்மையை நாம் தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பற்ற விடுறது நமக்கு ஈஸி. ஆனால் நாம் அதை அந்த அளவுக்கு சிந்திக்கிறது இல்லை இல்லையா? இன்றைக்குள்ள ஒரு நிலையை வச்சுக்கிட்டு நான் கடைசி வரை நம்ம பிள்ளைய நம்மளை காப்பாற்றுவான், கடைசி வரை நம்ம நல்லா இருப்போம், நமக்கு காசு இருக்குது, நம்ம மனைவி மக்கள் பார்த்துப்பாங்க, உறவினர்கள் நமக்கு இருக்காங்க, நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, நம்மளை ஏந்தி பிடிப்பாங்க, இதெல்லாம் நாம் நம்பிகிட்டு இருக்கோம். ஆனால் அதை தான் சொல்கிறாங்க, இந்த செல்வம், மனைவி, மக்கள், உறவினர் எல்லோரும் கடலில் ஒன்று சேர்க்கப்பட்ட கட்டைகள் போன்றவர். எப்பொழுது போக வேண்டுமோ அவங்க டைம் வந்து அவங்க ஓடிடுவாங்க. ஆனால் இந்த உண்மையை நாம் தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா பற்ற விடுறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. ஸோ தாமரை இலை தண்ணீரிலேயே பிறந்து தண்ணீரிலேயே வளருது, ஆயினும் அது தண்ணீரை தன் மீது தங்க விடுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதானங்க. இந்த தாமரை இலைங்கிறது தண்ணிக்குள்ளேயே தான் பிறந்து அங்கே தான் இருக்குது, ஆனாலும் தண்ணீரை தன் மீது அது தங்க விடுறது கிடையாது. தாமரை இலை தண்ணீர் போல வாழணும்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி. இப்போ தண்ணீர் மீது அதற்கு பற்றுதல் இல்லை. அந்த தாமரை இலையை போல நாம் வாழ வேண்டும், பற்றில்லாமல் வாழ வேண்டும். நான் செய்கிறேன் என்று நினைக்காமல் எல்லாவற்றையும் இறைவன் செயலாக உணர்ந்து அவன் வழியில் நிற்க வேண்டும். இப்போ ஒரு பற்றோடு நம்ம செய்யும்போது அங்கே நாம் அங்கே எதிர்பார்ப்பு வருது. நான் உன்னை காப்பாற்றினேன், நான் உன்னை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணேன், நீ கடைசியில் நீ என்னை பார்க்கலையே வைக்கலேன்னு என்னெல்லாம் மக்கள் புலம்புறாங்க. அந்த வருத்தங்கள் இருக்குது இல்லையா? அந்த பற்றுனால நீ நம்ம எதையுமே நான் செய்கிறேன்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் இறைவன் செயலாக நாம் உணர்ந்து நாம் செய்யும்போது நமக்கு அந்த ஒரு துன்பமே இருக்காது அப்படிங்கிறது தான் காட்டுறாங்க. சரி, பக்குவம் வராத பொழுது திருவருளுக்கு முன்னால் சென்ற அவரே பக்குவம் வந்த காலத்தில் அந்த உண்மையை தெளிந்து எல்லா பற்றினையும் விடுத்து திருவருளுக்கு பின்னே செல்வார். அப்போ அந்த பக்குவம் வந்த பிறகு தான் எல்லாத்தையுமே அவங்க தெளிந்து உணர்றாங்க. ஆஹா, இந்த பொருள் பற்றுனா எந்த அளவுக்கு நிற்கிது, அது யாராவது இறந்த பிறகு இவன் நிறைய கோடியாக வச்சுருக்கான்னு அங்கே கோடி ரூபாயை கொண்டு கூட அனுப்புகிறாங்களா? யாராவது கொண்டு போகிறாங்களா? வீட்டை கொண்டு போகிறாங்களா? பணத்தை கொண்டு எதுவுமே கிடையாது. ஒருத்தையும் தான் போவாங்க இல்லையா? யார் உறவினர் வராங்களா, யார் வரா கூட, அதுவும் கிடையாது. கடைசி வரை அந்த உயிருக்கு தோணும் அந்த இறைவன் தான் இல்லைங்களா? அதை இங்கே என்ன சொல்கிறாங்க, பக்குவம் வராத போது அந்த திருவருளுக்கு முன்னாடி சென்ற அவரே பக்குவம் வந்த காலத்தில் உண்மையை தெளிந்து எல்லா பற்றினையும் விடுத்து திருவருளுக்கு பின்னே செல்வர். அப்போ அந்த பக்குவம் வந்தவங்க இதெல்லாம் தெளிஞ்சு உணர்ந்துட்டாங்க. இந்த பற்றே இருக்கக்கூடாது, நம்ம சிவப்பற்று மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அந்த திருவருளாகிய ஒளிக்கு பின்னாடி போவாங்க, அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி அதை போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் திருவருளுக்கு பின்னே செல்வர் ஆதலால் இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் அப்படின்னு ஆசிரியர் இதை குறிப்பிடுறாங்க. அப்போ இங்கே ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க. பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் முன் செல்கிறாங்க, பக்குவம் வந்த ஆன்மாக்கள் திருவருளுக்கு பின் செல்வார் அப்படின்னு முன்புகுவார் பின்புகுவாருங்கிற ரெண்டு பேரை பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. ஒருத்தருடைய தன்மை எப்படி இருக்குது, அவங்க எப்படி திருவடியை நம்ம எப்படி சேரணும், அதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறலாம் நமக்கு இங்கே சொல்கிறாங்க. ஸோ முந்தைய அதிகாரத்தில் உள்ள உற்கை தரும் பொற்கை அப்படிங்கிற செயலுடைய தொடர்ச்சியாக இந்த செயல் அமைஞ்சிருக்கு. இச்செயல் அருள்நிலை இப்படிப்பட்டது என்பதை உணர்த்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவருள் எப்படிப்பட்டது, அருள்நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்துறாங்க நமக்கு இல்லைங்களா? திருவருள் அப்படிங்கிறது ஒளி, அந்த ஒளிக்கு பின்னாடி தான் நம்ம போகணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், இருட்டாக இருக்குன்னா லைட் அடிச்சுட்டு முன்னாடி போவாங்க, அந்த வெளிச்சத்தில் நாம் பின்னாடி போகணும், அதுதானே முறை. ஆனால் நாம் பக்குவம் வராதனால நாம் பின்னாடி லைட் அடிச்சுட்டு வராங்க, நாம் அந்த இருட்டில் நாம் முன்னாடி போகிறோம், அந்த இருளில் இருக்கோம், அந்த ஒளியை நம்ம வாங்கலை இல்லையா? அப்படி தான் பக்குவம் இல்லாமல் இருக்கோங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இச்செயல் அருள்நிலையால் விளையும் பயனை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது அருள்நிலையினால் இன்பொரு நிலை நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அருள்நிலை, அந்த இறைவனுடைய திருவடி அல்லது திருவருள் நமக்கு கிடச்சிட்டுன்னா நமக்கு அந்த இன்பொரு நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உயிர் எப்போவுமே அருளோடு சேரும்போது இன்பம் இல்லை, சிவனோடு சேர்வதே அந்த பேரின்பம் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். பொருள் நிலைக்கு ஏற்ப இந்த செயலில் உள்ள சொற்களை பின்வருமாறு அமைத்து அவங்க சொல்கிறாங்க. துன்பார் இருளின் எழும் சுடரின் முன்புகுவார் பின்புகுவார் அப்படின்னு நமக்கு அதை எடுத்து இங்கே காட்டுறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, இறைவனுடைய திருவருளை நம்ம பெறணுமா, இறைவனுடைய திருவடியை நாம் சேரணுமா, அப்போது நாம் நம்முடைய இந்த பற்றுக்களை எல்லாம் விடணும். நம்ம உடல் பற்று, உறவு பற்று, பொருள் பற்று, எல்லா பற்றுகளும் நம்மகிட்ட இருக்குது. சமயப்பற்று, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று எல்லாமே தானே நம்மகிட்ட இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சிவனை ஒன்றையே நாம் பற்றி நின்று தற்போதமின்றி நான் எனதுங்கிற அகங்காரம் மமகாரம் இல்லாமல் சிவனை மட்டுமே நம்ம பற்றி நிற்கும்போது இறைவனுடைய திருவடியை நம்மளால் அடைய முடியும். அப்போ இந்த ஞானாசிரியர் இடத்துல தன்னை ஒப்படைச்சிருப்பாங்களா, ஞான நெறியில் செல்லக்கூடியவங்க அல்லது பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்கள், அவங்க தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே அவங்ககிட்ட தானம் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படி தானம் பண்ணாங்களோ அந்த வழியில் தான் அவங்க நிற்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன நினைக்கணும், தாம் சிவனுக்கு அடிமை அப்படிங்கிறத உணர்ந்து அவனருளால் அல்லது ஒன்றையும் செய்யாமல் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம தாமரையில் தண்ணீர் போல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்று இல்லாமல் வாழணும். எதையுமே நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்காம எல்லாவற்றையும் இறைவன் செயலாக உணர்ந்து நாம் அந்த வழியில் நாம் செய்துக்கிட்டு போகணும், அந்த வழியில் நாம் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பக்குவம் வராத ஆன்மாக்கள் திருவருளின் ஒளிக்கு முன் புகுவார், முன்னாடி போவாங்க. பக்குவம் வாய்ந்த அல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் திருவருளின் பின்னாடி நடந்து போவாங்க, பின் புகுவார் அப்படின்னு ரெண்டு பேருடைய நிலையை பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உடம்புக்கு கூட பல வகையான அந்த குற்றங்குறைகள் இருக்குது, மூப்பு இருக்குது, நோய் இருக்குது, எல்லாமே நமக்கு இருக்குது இல்லையா? அப்போ இதையெல்லாம் நாம் கொஞ்சமாவது சிந்தித்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த உடல் பற்றை நம்ம விடணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடல் பற்றை நாம் விடணும். ஆனால் பற்றை விடாமல் நம்ம உட்காந்துட்ருக்கோம். சரி, அப்போ அந்த உடலை பேண வேண்டாமா அப்படின்னா பேணணும், பேணக்கூடாதுன்னு இல்லை. அந்த உயிரினுடைய நலத்துக்காக உடம்பை பேணணுமே ஒழிய உடம்பை பேணுறது மட்டும்தான் இறுதி பயன் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஞானம் பெறுவதுக்கு கூட உடம்பு தான் நமக்கு சாதனமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒன்று நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போவுமே இந்த உடம்பை தமக்கு வேறாக உணர்ந்து அதன் மீது வைத்த பற்றை விடுத்து சிவனையே பற்றாக உணர்ந்தாலன்றி அவனது திருவடியை நாம் பெற முடியாது, பெற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா நான் சிவ பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு நம்ம சந்தனத்தை வச்சுக்கிட்டு மலர்களை வச்சு என்ன தான் நம்ம சிவ பூஜை பண்ணாலும் நான் எனதுங்கிற இது போகாத வரை நாம் திருவருளை பெற முடியாது. சரிங்களா? நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் மமகாரம் நம்மகிட்ட தற்போதும் இருக்கே, அது நமக்கு போகணும். நாம் என்ன செயலை செய்தாலும் நான் செயலை எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி நான் செய்யணும். அந்த எண்ணம் நமக்கு வர்ற வரை இறைவனுடைய திருவருளை நம்மளால் அடைய முடியாதுன்னு சொல்லி இங்கே காட்டுறாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.